நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம். நம்மளுக்கு எதிரியே ஒரு மேடு மாதிரி தெரியுது இல்லையா, அது வந்து ஐயங்கார் குளம். அந்த குளத்துக்கு அப்படியே பக்கத்தில் சஞ்சீவராயர் கோவில்னு ஒரு ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட புடைப்பு சிற்பங்கள் நிறையா இருக்கிற ஒரு கோவில் இருக்குது. இதுலேயுமே ஒரு கோவில் இருக்குது. இந்த மரங்கள் இருக்குது பாருங்கள், அதுலேயுமே கோவில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரத்துலேயே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற நடாவி கிணறுன்னு சொல்லுவாங்க. தரைக்கு அடியில் இருக்கிற ஒரு கிணறு. இன்னொன்று என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாலா இயக்குன நான் கடவுள் படத்தில் அந்த படத்தினுடைய வில்லன் அவர் வந்து இங்கே தான் அந்த சின்ன குழந்தைகளெல்லாம் வச்சுருப்பார். ஒரு பேரன் கூட பேசுவார், நான் ராம்நாட்டுக்காரையா அப்படின்னு ஒருத்தட்ட பேரன் கூட பேசுவார். அது வந்து இந்த இடம்தான். எவ்வளோ அழகான கலை நுணுக்கமாக தோரண வாசல் வச்சுருக்காங்க பாருங்கள். கஜலட்சுமி, அது கீழே கொடிமங்கையர். இந்த தூணில் 4 புறமும் கொடிமங்கையர் இருக்காங்க. அதில் நிறையா சிற்பங்கள் வந்து வேலைப்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க. இது கிருஷ்ணர், அதுக்கப்புறம் ஒரு நடன மங்கை மாதிரி இருக்காங்க. அதே நடன மங்கை கையில் வந்து வில்லு வச்சுட்டு அம்பு விடுற மாதிரி இருக்குது. அதுவும் அடுத்தது தான் லயானா அந்த போர்க்காட்சிகள் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே வந்து ஒருத்தர் வந்து ஒரு கொடூர குணம் கொண்ட பறவையை வாயை பிடிச்சி கிழிக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஆண் ஒரு பெண் நடன அசைவுகள் ப்ளஸ் போர்க்காட்சி அமைப்புகளையும் இங்கே வந்து தத்ரூபமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த சிற்பத்தில் அந்த நடன மங்கையினுடைய முடியை தலைமுடியை முதற்கொண்டு தெரிகிற மாதிரி கொண்டை போட்டிருக்காங்க. அந்த முடி முதற்கொண்டு தெரிகிற மாதிரி சிற்பம் சுற்றிக்கி வச்சுருக்காங்க. அதுபோக வளையல், அவங்க போட்டிருக்கிற மோதிரம் எல்லாமே தத்ரூபமாக தெரிகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த பக்கமும் அதே தான். இங்கே குறிப்பிடத்தக்கது, வரதராஜ பெருமாள் கோயில் போனாலும் சரி தான், இல்லை வந்து நீங்கள் நார்த்து சைடில் கர்நாடகாலாம் போனீங்க அப்படின்னா, ஒரு மங்கை ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து இருந்துக்கிட்டு கண்ணாடியை பார்த்து தன்னுடைய நெற்றி பொட்டை வைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த இதை தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். தூணோட நாலாபுரமும் சிற்பங்கள் தான். நாலாபுரமும் சிற்பங்கள் அப்படியே உயிரோட்டமான சிற்பங்கள், அருமையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கருவியை ஒரு மங்கை இசைக்கிற மாதிரி இருக்குது. இங்கே ஒரு நாகம் காலுக்கு அடியில் இருக்குது. இங்கே வந்து ஒரு கிளி, பச்சை கிளி வந்து அவங்களுக்கு முத்தம் கொடுக்குது பாருங்கள். பச்சை கிளி முத்தம் கொடுக்குறது எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி அங்கே அந்த மங்கை நளினத்தை காட்டுறாங்க இல்லையா, நெற்றி போட்டு வைக்கிறது, அதையுமே இங்கேயும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ அப்படியே பார்த்துட்டு அது கீழே பார்த்தோம் அப்படின்னா, இது முழுக்க தண்ணீரால் நிரம்பியிருக்கு இந்த குளம். இதில் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு வரலாறு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வவ்வால்கள் எச்சம், இது ஃபுல்லாக தண்ணியாக நிரம்பியிருக்கா. இந்த தண்ணியை தான் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து வெளியில் எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலேருந்து பெருமாள் சன்னதியை ஊர்வலமாக கொண்டு வந்து இங்கே வச்சு வழிபடுவாங்களாம். ஒவ்வொரு கற்களும் எப்படி இருக்குது பாருங்கள், ராட்சத கற்கள். இப்போ அப்படியே மேலே போயிட்டு இதில் இன்னொரு வியக்கத்தக்க விஷயம் ஒன்று இருக்குது, நான் அதையும் காட்டுறேன். இது வந்து சமயம் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் அந்த மாதிரி பார்க்கலாம். இதை சுற்றி பார்த்திங்கன்னா முழுக்க விவசாய இடங்கள் தான். பூமிக்கு அடியில் கிணறு, பொதுவாகவே கிணறு வந்து பூமிக்கு அடியில் நோண்டுறது தான். இந்த காலத்தில் தான் போர் போட்டு ஒன்றுக்காம ஆகிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு கிணறு மாதிரி கூட இல்லாமல் ஒரு நீரை சேர்த்து வைக்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. இது பார்க்குறதுக்கு உள்ள 18 தூண்களோட ஒரு சுற்று பிரகாரம் ஒன்று இருக்குது. அதில் தான் இந்த வரதராஜ பெருமாள் கொண்டு வைப்பாங்களாம். அங்கே தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இங்கே வரும், இல்லை அப்படின்னா தண்ணி இங்கே வராது. அப்போ இங்கே தண்ணியை சேர்த்து வைக்கிறதுக்கு எப்படி, மழை பெய்யும் போது வர்ற தண்ணீரை உள்ளே கொண்டு போகணும். இந்த அமைப்புக்கு உள்ளே கொண்டு போகணும் இல்லையா, மண்டபத்துக்குள்ளே. இப்போ இந்த படிக்கட்டில் இறங்கி காட்டுறேன். இந்த அமைப்பு வந்து இது மேடு, இது அப்படியே போக பள்ளம்.
மழை தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மழை தண்ணீரில் பட்டு அந்த பள்ளத்து வழியாக அப்படியே உள்ளே இறங்கி இந்த இதெல்லாம் மண் அடைச்சிருக்கு பாருங்கள், இது வழியாக உள்ளே போகும். நாலாப்புறமும் அந்த இடங்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பார்த்தீங்களா. நாலாப்புறமும் இந்த இடங்கள் இருக்குது. இங்கேருந்து வழிஞ்சு வர தண்ணீர் இந்த தூம்பிகள் இருக்குது பாருங்கள், இது வழியாக உள்ளே வழியும், உள்ளே போயிட்டு சேரும். அந்த மாதிரி தான் இந்த தண்ணீர் எல்லாமே இப்போ வந்து உள்ளே நிறைஞ்சிருக்கு. உள்ள ஒவ்வொரு பில்லர்லேயுமே கலைநயமிக்க புடைப்பு சிற்பங்கள் வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் இன்னொன்று குறிப்பிடப்பட வேண்டியது என்ன அப்படின்னா, விவசாயத்துக்கு அந்த காலத்தில் தண்ணி தேவைப்பட்டாலும் இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. அதே போல் நான் சொன்ன மாதிரி அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துலேருந்து வர்ற வரராஜ பெருமாளை உள்ளே வச்சு தரிசனம் பண்ணுறதுக்காக கீழே இருக்கிற தண்ணி எடுக்கணும் இல்லையா, அதுக்கு தூம்பிகள் எப்படி பயன்படுத்திருக்காங்க பாருங்கள். மிகப்பெரிய 2 தூண், அதில் வந்து ஒரு சாரம் அமைச்சு வாளி போட்டு தண்ணி இறைப்பாங்க. இறைச்சி இந்த 2ல் ஊற்றி விடுவாங்க. இந்த 2ல் ஊற்றி விட்டு இந்த தண்ணீர் அப்படியே போய் அங்கே ஒரு இடம் இருக்குது, அது வழியாக வெளில போகுது. அதை அப்படியே நான் மேலே போய் காட்டுறேன் பாருங்கள். ஒரே கல்லில் எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்க பாருங்கள். அதுவும் கிரானைட் கல் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி கொஞ்சமும் வெளியில் சிதறாது. கொஞ்சமும் வெளியில் சிதறாது. இங்கே அந்த இது போடுறதுக்காக ஹோல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. மேலே இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது. இங்கேருந்து வர தண்ணீர், இந்த 2லேயும் வர தண்ணீர் இது வழியாக கீழே வந்து இந்த வழியாக வருது. இங்கே வருது பாருங்கள், இந்த வழியாக வந்து இதில் சேர்ந்து தேங்கி இது வழியில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இது வழியாக வெளியே போய் அப்படி போகும். இங்கே இருக்கிற விவசாய பாசனங்களாலும் பயன்படுத்திப்பாங்க. இல்லை அப்படின்னா கடவுள் வழிபாடு, அப்படின்னா கடவுள் வழிபாடு நடக்கிற போது மட்டும் தண்ணி இறைச்சிப்பாங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் விவசாய இடங்கள் தான், தோட்டம், வயல், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து ஒரு வரலாற்று இடம். நீங்கள் சமயம் பார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கைக்குரியான இடம், மக்களின் ஆன்மீக நம்பிக்கைக்கு உண்டான இடம். ஆனால் இப்போ என்ன இடமா பயன்படுது அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அங்கே பாருங்கள், வாட்டர் கேனு, சரக்கு பாட்டிலு, கிளாஸு, ஊற்றி குடிக்கிற கிளாஸு, அங்கங்கே பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்குள்ளே வராமல் அங்கிட்ட சுற்றி இடங்கள் இருக்குது, அதில் உட்காந்து நீங்கள் குடிச்சிட்டு போகலாம். பாருங்க, வாங்கி கொண்டு சாப்பிட்டுட்டு இங்கேயே போட்டு போயிருக்காங்க. அடுத்து May 1 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு, சுத்தம் பண்ணாங்கன்னா ஒரு 2-3 கோணிப்பை வந்து நம்ம அள்ளலாம். சரக்கு பாட்டிலு, வாட்டர் பாட்டிலு, இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாமே. நண்பர்கள் யாராவது இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி 3 இருக்குதுன்னு சொன்னாங்க. 1 தான் இப்போதைக்கு நல்ல நிலமையில் இருக்குது, மிச்சம் 2 எங்கே இருக்குது என்னதுன்னு தெரியல. நண்பர்களுக்கு யாராவது மேலும் தகவல் தெரிஞ்சாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.